தினம் ஒரு புகழ் பாடுவோம், அதுவே திருப்புகழை பாடுவோம் அப்படிங்கிற தலைப்பை மையமாக வச்சு நம்ம தினம் ஒரு திருப்புகழை பார்த்துட்ருக்கோம். அதுக்குண்டான விளக்கமும் பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருப்புகழ் என்னென்னா, காஞ்சிபுரம் தலத்துக்கு உண்டான திருப்புகழ். காஞ்சிபுரம் அப்படின்னாலே அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், காஞ்சி காமாட்சி. அப்படிப்பட்ட அந்த காஞ்சிபுரத்துக்கு உண்டான திருப்புகழை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முட்டுப்பட்டு கதிதோறும் முற்று சுற்றி பல நாளும் தட்டுப்பட்டு சுழல்வேனை சற்று பற்ற கருதாதோ. பட்ட புட்டபத் தலமீதே வைக்கத்தக்க திருவாதா கட்டத்தற்ற தருள்வோனே கச்சிச் சொக்கப் பெருமாளே. முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றுச் சுற்றி பல நாளும். இதுக்குண்டான விளக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம சங்கடப்பட்டு தேவ மனித நரக விலங்கு என்ற 4 வகை கதிகளிலும் முழுவதுமாக அலைந்து திரிந்து பல பிறவியிலும் தட்டுப்பட்டுச் சுழல்வேனை சற்று பற்ற கருதாதோ. தடுமாற்றமடைந்த சுழல்கின்ற என்னை சிறிதாவது கவனித்து கொள்ள நினைத்தல் ஆகாதோ. யார்? முருகப்பெருமான் நம்மளை நினைத்தல் ஆகாதோ. வட்ட புட்பத் தலைமீதே வைக்கத்தக்க திருபாதா. வட்டமாகிய என் இதய கமல பீடத்தின் மேலே என்னோட நெஞ்சில் குடிகொண்டிருக்கிற எம்பெருமானே, தினமும் அவரை நெஞ்சில் வைத்து பூஜிக்க திருவடிகளை உடையவனே, கட்டத்தற்ற தருள்வோனே கச்சி சொக்க பெருமாளே. என்னன்னா, துன்பமுறும் சமயத்தில் அருள் புரிபவனே. மனக்கஷ்டம் எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், ரொம்ப சங்கடப்பட்டுட்டு ஆண்டவா முருகா அப்படின்னு இருந்தோம்னா, அந்த ஒரு நிமிடத்தில் முருகன் எங்கே இருந்தாலும் ஓடோடி வந்துடுவார். அந்த ஒரு நிமிடத்தில் நம்ம அவரை கூப்பிட்றப்ப அவர் வர்றதை தான் துன்பமுறும் சமயத்தில் அருள் புரிபவனே, காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் அழகிய பெருமாளே, எம்பெருமானே, முருகப்பெருமானே. முருகாசரணம், முருகாசரணம், முருகாசரணம்.